அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஜெனரல் இங்கிலீஷ்க்கான 2026 கிராமர் பார்ட்ல பார்ட் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆனா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். பார்ட் ஆஃப் ஸ்பீச்ங்கிறது இங்க குடுத்திருக்கு பார்த்தீங்களா? சிலபஸ் படி கிராமர்ல இங்க குடுத்திருக்கேன் பாருங்க. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டாபிக் பார்ட் ஆஃப் ஸ்பீச் தான். ஓகேவா? ஸோ இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்ச தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே. பார்ட் ஆஃப் ஸ்பீச் 12th ஸ்டாண்டர்ட். ஆனா லாஸ்ட் இயர்க்கு நான் ஒரு பிடிஎஃப் மெட்டீரியல் குடுத்திருந்தேன். அது என்னன்னா இதான். பார்ட் ஆஃப் ஸ்பீச். இந்த மெட்டீரியல் நான் குடுத்திருந்தேன். இல்லாதவங்க வீடியோஸ் போய் பாருங்க. அதுலயும் நடத்தியிருப்பேன். இந்த வீடியோஸ்ல பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல என்னன்னா, நவுன்னா என்ன? அதுல எத்தன டைப்ஸ் இருக்கு? என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு? ப்ரோனவுன்னா என்ன? வெர்ப்னா என்ன? அதோட ஸ்ட்ரக்சர் என்ன? அட்ஜெக்டிவ்னா என்ன? அட்வெர்ப்னா என்ன? ப்ரிபோசிஷன்னா என்ன? கன்ஜங்ஷன்னா என்ன? இன்டர்ஜெக்ஷன்னா என்ன? அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிளோட நவுனு, அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல எத்தன டைப்ஸ் இருக்கு? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரோனவுன்ல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெர்ப்ல எத்தன டைப்ஸ் ஆஃப் வெர்ப் இருக்கு? அட்ஜெக்டிவ்ல எத்தன டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு? அதே மாரி பார்த்தீங்கன்னா, அட்வெர்ப்ல எத்தன டைப்ஸ் இருக்கு? ப்ரிபோசிஷன்ல என்னென்ன இருக்கு? கன்ஜங்ஷன்ல என்னென்ன டைப் இருக்கு? இன்டர்ஜெக்ஷன்ங்கிறது எப்படி இருக்கும்? இது எல்லாத்தையும் தெளிவா என்ன செஞ்சிருப்பேன்? குடுத்திருப்பேன். இந்த மெட்டீரியல்ல. சரிங்களா? இத கன்ஃபார்மா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இதுதான் பார்ட் ஆஃப் ஸ்பீச்சோட ஓவரால் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? 2025 மெட்டீரியல் குடுத்துருக்கேன் இல்லையா? இது பார்ட் ஆஃப் ஸ்பீச்சோட இந்த மெட்டீரியல் ஃபுல்லுத்தையும் நீங்க கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா, பார்ட் ஆஃப் ஸ்பீச்ன்னு எந்த ஸ்டாண்டர்ட்ல குடுத்தாலும் உங்களால ஆன்ஸர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் இந்த மெட்டீரியலோட பவர். ஜெனரல் இங்கிலீஷ் 2025ன்னு போட்டிருக்கும். பார்ட் ஆஃப் ஸ்பீச் வீடியோல சர்ச் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. இந்த வீடியோவும் இருக்கும். கீழ பிடிஎஃப் லிங்க்கும் குடுத்துருப்பேன். அப்ப இந்த டைம் ஜெனரல் இங்கிலீஷ் 2026 பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்ட் புக் ஃபார்மேட். அந்த டெக்ஸ்ட் புக் ஃபார்மேட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்டின்னா, லாஸ்ட் டைம் இவங்க கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா? இங்க இருக்கு பாருங்க. லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இதான் பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து வந்த கேள்வி தான். கேர்ஃபுல், டீச், ரைட்டர், கைண்ட்னஸ் இதெல்லாம் மேட்ச் ஃபார்ம் பண்ணும். இந்த நவுனு, வெர்ப், அட்ஜெக்டிவ் எல்லாமே பார்ட் ஆஃப் ஸ்பீச்ங்கிற ஏரியாக்குள்ள வர்றதுதான். இப்ப இந்த மெட்டீரியல்ல பார்த்தீங்க அப்டின்னா, என்ன குடுத்துருக்கேன் அப்டிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்டின்னு 12th ஸ்டாண்டர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல புக்ல என்னெல்லாம் குடுத்துருக்காங்களோ, அது எல்லாமே இந்த இந்த வீடியோல, இந்த பிடிஎஃப்ல இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்டின்னா, புக்ல குடுத்திருக்க மெத்தடாலஜி படி தான் இவங்க கேட்கறாங்களே கொஸ்டின்ஸ. அத இந்த டைம் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். எப்டின்னா, இங்க பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபார்ம்களை மாற்ற வேண்டும். ஓகேவா? ஒரு வார்த்தை பல்வேறு பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஃபார்மில் உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொண்ட பின்னர் விடையை சரியாக எழுத வேண்டும். அப்போ ஒரு வேர்ட் தான். அதுக்கு நெறைய விதமான ஃபார்ம் இருக்கு. நவுன் ஃபார்ம் இருக்கு, வெர்ப் ஃபார்ம் இருக்கு, அட்ஜெக்டிவ் ஃபார்ம் இருக்கு, அட்வெர்ப் ஃபார்ம் இருக்கு. ஆனா ஒரே வேர்ட் தான். இத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். குடுத்திருக்க வேர்ட் வந்து வெர்பா, நவுனா, அட்ஜெக்டிவா, அட்வெர்பா நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். அதான் இங்க ஃபர்ஸ்ட் விஷயமே. இங்க என்னன்னா அதான். சக்சஸ் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம்ல இருக்க வெர்ப். நவுன் ஃபார்ம்ல இருக்க வேர்ட். சக்சீட் அப்படிங்கிறது வெர்ப் ஃபார்ம்ல இருக்குது. சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் ஃபார்ம். சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது அட்வெர்ப் ஃபார்ம். ஓகேவா? சோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயத்த டிபெண்ட் பண்ணி தான் இங்க கொஸ்டினே கேட்கப்பட்டிருக்கு. நவுன் ஃபார்ம்டு ஃப்ரம் எ வெர்ப். வெர்ப் ஃபார்ம்டு ஃப்ரம் எ நவுன். நவுன் ஃபார்ம்டு ஃப்ரம் அன் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் ஃபார்ம்டு ஃப்ரம் எ வெர்ப். இதோட ரூட் காஸ் என்ன? இதோட சோர்ஸ் என்னன்னா இதான். இந்த ஏரியா தான். ஓகேவா? இத பேஸ் பண்ணி தான் இந்த பிடிஎஃப் முழுக்க நான் 12த்ன்னு எடுத்துக்கிட்டா பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல இருக்க எல்லாத்தையும் இதுக்குள்ள நான் கொண்டாந்துட்டேன். இந்த ஒரு பிடிஎஃப் படிச்சிட்டீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் புக்க நீங்க முடிச்சாச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ரொம்ப கம்மி. அந்த அந்த பிடிஎஃப் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி தான். ஓகேவா? இத ஃபர்ஸ்ட் கோ த்ரூ பண்ணிருவோம். ஹி காட் சக்சஸ் இன் ஹிஸ் பிசினஸ். ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருக்கோம். நவுன் ஃபார்ம்க்கு. ஹி சக்சீட்ஸ் இன் ஹிஸ் பிசினஸ் வெர்ப் ஃபார்ம்க்கு. ஹிஸ் பிசினஸ் வாஸ் வெரி சக்சஸ்ஃபுல். ஹி ரான் ஹிஸ் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லி. இது நவுன் ஃபார்ம்ல இருக்க சென்டென்ஸ், இது வெர்ப் ஃபார்ம்ல இருக்க சென்டென்ஸ், இது அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல இருக்க சென்டென்ஸ், இது அட்வெர்ப் ஃபார்ம்ல இருக்க சென்டென்ஸ். ஓகேவா? அப்போ ஒரு வார்த்தைய வச்சு நம்ம மாத்த முடியும். இது எப்படி மாத்துறது? இத உட்கார்ந்து மனப்பாடம் பண்ண முடியுமா?
ஓகே ரைட். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஈஸியா உங்களால என்ன செஞ்சிட முடியும்? ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அட்வெர்ப் ஃபார்ம்ன்னு இருந்தா எல்ஒய்ல முடியும். அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல இருந்தா எல்ல முடிக்கும். வெர்ப் ஃபார்ம்ங்கிறது ஈடில முடிஞ்சிருக்கும். நவுன் ஃபார்ம்ங்கிறது இந்த 3 ஸ்ட்ரக்சருமே இல்லாம தனி வேர்டா இருக்கும். இத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா என்ன செய்ய முடியும்? ஈஸியா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க. இப்ப நவுன் ஃபார்ம்ல இருக்க வேர்ட் வந்து விஸ்டம். வெர்ப் ஃபார்ம்ல வைஸ். அட்ஜெக்டிவ் ஃபார்மும் வைஸ். அட்வெர்ப் ஃபார்ம் வைஸ்லி. அப்ப இந்த மாரி வேர்ட் வரும்போது, கண்டிப்பா என்ன செய்றோம்? ட்விஸ்ட் ஆயிரும். வைஸ்டுன்னு குடுத்திருந்தா நம்ம வெர்ப் ஃபார்ம்னு நெனச்சுப்போம். வைஸ்லி அப்படின்னு குடுத்திருந்தா அட்ஜெக்டிவ் ஃபார்ம்னு நெனச்சுப்போம். ஸோ இந்த மாரி வேர்ட்ஸ் வந்து நம்மள கன்ஃப்யூஷன் பண்ணும். இதெல்லாம் பர்ட்டிகுலரா கான்ஷியஸா நீங்க படிச்சு வச்சுக்கணும். விஸ்டம்ங்கிறது நவுன் ஃபார்மு. விஸ்டமோட வெர்ப் ஃபார்ம் என்னன்னா வைஸு. விஸ்டமோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் என்னனாலும் வைஸ் தான். அட்வெர்ப் ஃபார்ம் எல்ஒய் அப்படிங்கிற இப்ப விஸ்டம் பார்த்தா விஸ்டமோட தமிழாக்கம் என்ன ஞானம் அப்படின்னு அர்த்தம். வைஸ்னா ஞானத்துடன் இருத்தல்னு அர்த்தம். திருப்பி அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல வைஸ்ன்னு வந்துச்சுன்னா ஞானம் உள்ளன்னு அர்த்தம். அட்வெர்ப் ஃபார்ம்ல வைஸ்லி அப்படின்னு வந்துச்சுன்னா ஞானத்துடனான அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொன்னும் தமிழாக்கம் பண்ணும்போது எப்படி மாறுது பார்த்தீங்களா? பட் ஆனா அந்த எல்ஒய் ஸ்ட்ரக்சர மறக்காதீங்க. ஃபுல்லா எல்ஒய்லயே வந்திருக்கும் பாருங்க. எல்ஒய், 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 எல்ஒய் எல்லாமே எல்ஒய்ல தான் வந்திருக்கும். அட்வெர்ப் ஃபார்ம பொறுத்தவரைக்கும். ஸோ அட்ஜெக்டிவ் ஃபார்ம் எப்படி வரும் அப்படின்னா, ஐவிஇ ஸ்டிமுலேட்டிவ், ஆர்கியபிள், டிஸ்ட்ரக்டிவ், அம்யூஸ்டு ஆர் அம்யூசிங், அப்ரிஷியேட்டிவ், சக்சஸ்ஃபுல், சக்சஸ்ஃபுல்லின்னு வராது. அட்வெர்ப்ல எப்பயுமே. அட்ஜெக்டிவ்ல எப்பயுமே. அட்வெர்ப்ல தான் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். ஒய் சேர்ந்து வரும். ஆனா ஒரு எல்லோட முடியும்போது அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல மட்டும் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வே ஆஃப் ஸ்ட்ரக்சர். எல்லுல தான் முடிஞ்சிருக்கும். எல்லுல தான் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஆர்கியபிள் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் ஃபார்ம் தான். ஓகேவா? ஸோ அப்ப வெர்ப் ஃபார்ம்க்கு மாறும்போது ஸ்டிமுலேட், ஸ்ட்ரெங்தன், டெஸ்ட்ரக்ஷன், டெஸ்ட்ராய், அம்யூஸ்மென்ட், அம்யூஸ், அப்ரிஷியேட், சக்சீட், பிரைட், ஹோப். ஸோ அப்ப இதுல வெர்ப் ஃபார்ம்லாம் என்ன செய்யுது? வெர்ப் ஃபார்ம்ங்கிறது ஈடி சேர்ந்து வருது. வெர்ப் ஃபார்ம் நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதே சமயம் ஈடி சேராமையும் இங்க ஏகப்பட்ட வேர்ட் இங்க இருக்கு. அப்ப ஸ்டிமுலேஷன், ஆர்குமென்ட் இது எல்லாமே நவுன் ஃபார்ம்லயும் வரும். வெர்ப் ஃபார்ம்லயும் வரும். ஓகேவா? இந்த வேர்ட் எல்லாமே அப்படியே ஸ்கிரீன்ல பாஸ் பண்ணியாவது எழுதியாவது வச்சுங்க. ரொம்ப முக்கியம். இதெல்லாம் புக்ல குடுத்திருக்க வேர்ட். இத டிபெண்ட் பண்ணி அவன் கண்டிப்பா என்ன செய்ய முடியும்? கொஸ்டின் கேட்க முடியும். ஓகேவா? ஓகே. அடுத்து. ஃபார்ம் எ ஃபேஸ் விச் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் நவுன்ஸ் கிவன் பிலோ. அதாவது என்னன்னா, 2மே நவுன். இத ஃபார்ம் பண்ணி ஒரு ஃப்ரேஸ் ஒரு ஒரு சென்டென்ஸோட மீனிங்க கொண்டாங்க அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஓகேவா? இது என்ன மசில் அப்படிங்கிறது தனியா பார்த்தோம்னா நவுன். பெயின் அப்படிங்கிறது தனியா பார்த்தோம்னா நவுன். ஆனா இது 2ம் சேரும்போது மஸ்குலர் பெயின்ங்கிறது என்னது? ஒரு ஃப்ரேஸா மாறிருது. ஒரு தனி என்ன செஞ்சிருது? தனி விதமான வாக்கியமா மாறுது. அதத்தான் இவங்க சொல்றாங்க. ஸோ ஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது தனியான என்னது? ஒரு நவுன் நேமு. சிஸ்டம்ங்கிறது தனியான நவுன் நேமு. அப்ப சேரும்போது ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னு வந்துருது. ஸோ இது 12th ஸ்டாண்டர்ட் புக்ல குடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் எடுத்து குடுத்துருக்கேன். புரியுதுங்களா? அடுத்த நர்வ் பிளஸ் டிஸார்டர், நர்வஸ் டிஸார்டர். டைஜஷன் பிளஸ் என்சைம்ஸ், டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். சர்ஜரி பிளஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். agony plus experience, agonizing experience or agonized experience. Glory plus victory, glorious victory. Fancy plus idea, fanciful idea. அப்ப இங்க எல்லாமே என்ன செய்யுது? நவுனும் சேர்ந்து ஒரு தனி ஃப்ரேஸா மாறுது. ஓகேவா? தனி ஃப்ரேஸா மாறுது. அத நீங்க என்ன செஞ்சுக்கணும்? ரிமெம்பர் பண்ணிக்கணும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே புக்ல குடுத்திருக்குது 12th ஸ்டாண்டர்ட்ல. எமோஷன் பிளஸ் சாங், எமோஷனல் சாங். சென்ஸ் பிளஸ் இஷ்யூ, சென்சிட்டிவ் இஷ்யூ. அப்ப சென்ஸ்ங்கிற வார்த்தையிலிருந்து சென்சிட்டிவ்னு மாறுது. எமோஷன்ங்கிற வார்த்தையிலிருந்து எமோஷனல்னு மாறுது. ஃபேன்சிங்கிறதுல இருந்து ஃபேன்சிஃபுல் அப்படின்னு மாறுது. இது எல்லாமே தனித்தனியா டைஜஸ்டிவ் என்ன ஃபார்மா வேணா இருக்கலாம். நெர்வஸ் என்ன ஃபார்மா வேணா இருக்கலாம். சர்ஜிக்கல் என்ன ஃபார்மா வேணா இருக்கலாம். ஃபேன்சிஃபுல் என்ன ஃபார்மா வேணா இருக்கலாம். இது எல்லாமே வெர்ப் ஃபார்மா இருக்கலாம், அட்ஜெக்டிவ் ஃபார்மா இருக்கலாம். இதத்தான் இங்க கேட்டிருக்காங்க கேள்வியில. புரியுதுங்களா இப்ப? இந்த இடத்துல வெர்ப் ஃபார்ம்டு ஃப்ரம் எ நவுன் அப்படின்னு குடுத்துருக்காங்களா? இதுதான். நவுன் ஃபார்ம்டு ஃப்ரம் எ வெர்ப் இதான். ஓகேங்களா? இத நம்ம ஆல்ரெடி இந்த 15வது கொஸ்டின டீகோட் பண்ணி போட்டிருப்போம். ஆன்சர் அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஆனா இந்த ஸ்ட்ரக்சர் இவன் எங்க இருந்து கேட்டிருக்கான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இப்ப நான் எடுத்து வச்சிருக்க மெட்டீரியல். இந்த மெட்டீரியல். இதுதான் இந்த ஏரியா தான் அவன் கேட்டிருக்க மெட்டீரியல் கொஸ்டின்ஸ் எல்லாமே. அப்ப இப்ப நவுன் ஃபார்ம்ல ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்ப இதுக்கு சி தான் ஆன்சர் நமக்கு தெரியுது. இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு நான் தனி வீடியோல போட்டிருக்கேன். பட் ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்ச புரிஞ்சுக்கிருக்கான்னு சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 3rd ஒன் எங்க இருக்கு?
இப்போ டிக்கு வந்து 3. கைண்ட்னஸ்க்கு நவுன் ஃபார்ம்டு ஃப்ரம் அட்ஜெக்டிவ்னு இருக்கா? இப்ப கைண்ட்னஸ் அப்படிங்கிற என்ன சேர்ந்திருக்கு? கைண்டு நஸ்ன்னு பிரிக்கலாம். கைண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப டிக்கு 3 ஆன்சர் நமக்கு தெரியும். டிக்கு 3 நவுன் ஃபார்ம்டு ஃப்ரம் அன் அட்ஜெக்டிவ். நவுன் ஃபார்ம்டு ஃப்ரம் அன் அட்ஜெக்டிவ். அப்ப இதோட ப்ரீவியஸ் வியூ வந்து அட்ஜெக்டிவ் தான். கைண்ட் மட்டும் தான். அப்ப கைண்டோட நஸ் சேரும்போது அது நவுன் ஃபார்மா மாறிடுது. கைண்ட்னஸ்னு மாறிடுது. புரியுதுங்களா? இப்ப ரைட்டர் எடுத்துங்களேன். சி. சிக்கு செகண்ட் ஒன் ஆன்சர். சிக்கு இங்க இருக்கு செகண்ட் ஒன். ஓகே. ரைட்டர் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். ரைட்டர்ங்கிறது பியூர் பேரு. ஓகேவா? போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்திருப்பீங்க. ரைட்டர்னு ஒருத்தர் இருப்பார். ரைட்டர்ங்கிறது ஒரு பியூர் நவுன் ஃபார்ம். இதுல ஆர மட்டும் தூக்கிட்டீங்கன்னா ரைட்ன்னு இருக்கும். ரைட்னா எழுதுன்னு அர்த்தம். அப்ப அது ஒரு செயல்பாடு, வெர்ப். அப்ப நவுன் ஃபார்ம்டு ஃப்ரம் எ வெர்ப். அப்ப ரைட்டுங்கிற வெர்ப் ஃபார்ம்ல இருந்து ரைட்டர்ங்கிற நவுன் ஃபார்ம் உருவாகி இருக்கு. இதுதான் இத டீகோட் பண்றதுக்கான தெளிவான பதில். அப்ப இந்த இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா, எல்லுல முடியறதெல்லாம் என்ன சொன்னேன் நானு? இங்க சொல்லியிருப்பேன் பாருங்க. எல்லுல முடியறது எல்லாமே அட்ஜெக்டிவா இருக்கு. எல் ஒய்ல முடிஞ்சா தான் அட்வெர்ப்க்கு போகுது. ஓகேவா? அப்ப ஃபேன்சிங்கிறது நவுனு. பிளஸ் ஐடியாங்கிறது நவுனு. அப்ப ஃபேன்சிஃபுல் ஐடியாங்கிறது இங்க அட்ஜெக்டிவ் ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க. எல். அப்ப ஃபேன்சிங்கிற ஒரு நவுன் வேர்ட்ல இருந்து ஃபேன்சிஃபுல் அப்படிங்கிற வேர்ட குடுக்க முடியும். அப்ப இங்க ஃபேன்சிஃபுல் அப்படின்னு குடுத்துட்டு என்ன செய்ய முடியும்? இந்த வேர்ட் வந்து நவுன் ஃபார்ம்ல இருந்து வந்துச்சா? இல்ல வெர்ப் ஃபார்ம்ல இருந்து வருதா? அப்படின்னு இதே டைப் ஆஃப் கொஸ்டின இங்க கேட்க முடியும். கரெக்ட்டா? ஃபேன்சிஃபுல்ங்கிற ஒரு வேர்ட வச்சு. ஃபேன்சிஃபுல்னு குடுத்துட்டு என்ன செய்யலாம்? அட்ஜெக்டிவ் வேர்ட் ஃப்ரம் எ நவுன் ஃபார்ம் அப்படின்னு குடுத்தா அதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே. சோ இதுக்கு தான் இப்ப ஸ்டாண்டர்ட் வைஸா எடுத்தது. அப்ப ஸ்டாண்டர்ட பேஸ் பண்ணி தான் இவன் கொஸ்டின் கேட்கிறான். அதனால ஸ்டாண்டர்ட் வைஸா நம்ம பார்த்தே ஆகணும். ஓகேவா? அடுத்த 11th ஸ்டாண்டர்டோட டெக்ஸ்ட் புக் கன்டென்ட். வார்த்தைகள் எப்படியெல்லாம் மாறுது? இது கண்டிப்பா நீங்க மனப்பாடம் பண்ணி ஆகணும். ட்ரிம், 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 ட்ரிம்லி அட்வெர்ப் மட்டும் மாறும். ட்ரெயின், ட்ரெயின், ட்ரெயினபிள். இங்க எப்படி ட்ரெயின்னு ஏன் வருதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். ட்ரெயின்ங்கிறது ஒரு பெயர் சொல்லா இருக்கணும். அப்ப ரயில்வேஸ்ல ட்ரெயின் ஓடுது. ட்ரெயின்னு சொல்றோம். ட்ரெயின் அப்படிங்கிறது என்னன்னா, ட்ரெய்னிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வெர்ப் ஃபார்ம். ட்ரெயின் பண்ணியா? ட்ரெயின் பண்ணிக்க உன்ன. அப்ப பிராக்டிஸ் பண்ணு அப்படிங்கிற மீனிங் குடுக்குது. அதான் வெர்ப் ஃபார்ம். அதனால தான் ட்ரெயின் 2 இடத்துலயும் சேமா வருது. அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல ட்ரெயினபிள் அப்படின்னு மாறுது. ஓகேவா? கெய்ட், கெய்ட், கெய்டபிள், கெய்டபிளி. ஓகேவா? லீட், லீடிங் ஆர் லீடட், லீடிங்லி. இப்ப இந்த வார்த்தைலாம் குடுத்தா நம்ம சிக்கிருவோம். லீடர்ன்னு குடுத்தா நம்ம என்ன செஞ்சுருவோம்? வெர்ப் ஃபார்ம் நெனச்சு ஈடின்னு குடுத்துருவோம். ஆனா அது அட்ஜெக்டிவ் ஃபார்ம். அப்ப ஐஎன்ஜி சேர்ந்து வர்ற வேர்டு, எல்இ சேர்ந்து வர்ற வேர்டு, அதுக்கப்புறம் ஐவிஇ சேர்ந்து வர வேர்டு எல்லாமே அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே. இதெல்லாம் ஒரு சின்ன ஷார்ட்கட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரேமபிள் அட்வெர்ப் ஃபார்ம் இல்ல. புக், புக், புக்கிஷ், புக் வைஸ் அட்வெர்ப். ப்ளே, 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 ப்ளேஃபுல், ப்ளேஃபுல்லி அப்படிங்கிறது இதோட ஃபார்ம். பிரிண்ட், பிரிண்டபிள் அட்வெர்ப் ஃபார்ம் இல்ல. பிளான், பிளான், பிளானபிள். அப்ப ஏபிஎல்இ எல்லாம் வந்தாலுமே அது அட்ஜெக்டிவ் ஃபார்ம்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏபிஎல்இ ஓகே. எல்லாத்துலயும் ஏபிஎல்இ வருது. ஓகே. இப்ப ஏபிஎல்இ எல்ல முடியறது, ஐஎஸ்ஹெச், ஐஎன்ஜி, ஐவிஇ இந்த ஃபார்ம் எல்லாம் அட்ஜெக்டிவ் ஃபார்ம். அட்வெர்ப்ங்கிறது மேக்ஸிமம் என்ன செய்யுது? எல்ஒய்ல தான் வருது. இது ஒண்ணு மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கு புக் வைஸ் அப்படிங்கிறது. ஓகே. அடுத்த பார்ட் ஆஃப் டீச்சர்ஸ் இன் டீடைல். வேர்ட்ஸ் வித் டிஃபரண்ட் கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. இதுவும் அதே தான். வேர்ட் ஃபார்மேஷன் தான். ஓகேவா? ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். ஆக்டிவேட் வெர்ப் ஃபார்ம். ஆக்டிவ் அட்ஜெக்டிவ். ஆக்டிவ்லி அட்வெர்ப். ஸோ அப்ப பேசிஸ், பேஸ், பேசிக், பேசிக்கலி. பியூட்டி, பியூட்டிஃபை, பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்லி. காம்னஸ், காம், காம், காம்லி. அப்ப நமக்கு எல்வேயை பொறுத்தவரைக்கும் எந்த இடத்துலயும் மாறல. கரேஜியஸ்லி, டெட்லி, எக்ஸைட்லி, ஃபூலிஷ்லி, ஃபர்கெட்ஃபுல்லி, கிளாசிலி. எல்வேல முடிஞ்சாலே அட்வெர்ப் ஃபார்ம் நம்ம உணர்த்திடலாம். ஓகேவா? அட்ஜெக்டிவ் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எல்ல முடியுது. கிளாரியஸ், ஃபூலிஷ், ஐஎஸ்ஹெச்னு போனதுல சொன்னேன் பார்த்தீங்களா? அது. இடி ஃபார்ம்ல வருது. இடி ஃபார்ம்ல வர்ற எல்லாத்தையும் பர்ட்டிகுலரா தயவுசெய்து தனியா எழுதி படிச்சுக்கங்க. ஏன்னா எக்ஸைட் அப்படிங்கிறது வெர்ப் ஃபார்மும், எக்ஸைட்டட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் ஃபார்மும் இருக்கு. டெட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் ஃபார்ம், கரேஜியஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் ஃபார்ம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த ஏரியாக்கள் எல்லாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேட்ரட், எடுத்தன்னு நவுன் வேர்ட் இருக்கு பாருங்க ஈடி சேர்ந்து.
ஸோ அப்போ இதெல்லாம் வரப்ப கண்டிப்பா நமக்கு ட்விஸ்ட் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஹேட் அப்படிங்கிற வெர்பு ஹேட்ஃபுல், ஹேட்ஃபுல்லி. இன்டென்ஷன், இன்டெண்ட், இன்டென்ஷனல், இன்டென்ஷனலி. ஜாய், என்ஜாய், ஜாய்ஃபுல், ஜாய்ஃபுல்லி. லவ், லவ், லவபிள், லவ்விங்லி. மெமரி, மெமரைஸ், மெமரபிள், மெமரபிளி. ஓகே ரைட். இன்னும் கொஞ்சம் வேர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நார்மாலிட்டி, நார்மலைஸ், நார்மல், நார்மலி. ஒபீடியன்ஸ், ஒபே, ஒபீடியன்ட், ஒபீடியன்ட்லி. பவர், எம்பவர், பவர்ஃபுல், பவர்ஃபுல்லி. குயிக்லி, ரெகுலர்லி, சக்ஸஸ்ஃபுல்லி, யூஸ்ஃபுல்லி. இது பிரச்சனையே இல்லை, நமக்கு ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சக்ஸஸ்ஃபுல் எல்ல முடியுது, எல்ல முடியுது. ரெகுலர், குயிக், இதெல்லாம் டிஃப்ரெண்டான வார்த்தை. குயிக்னஸ், குயிக்கன். ரெகுலாரிட்டி, ரெகுலரைஸ். சக்ஸஸ், சக்சீட், இது ஏற்கனவே படிச்சிட்டோம். யூஸ்ஃபுல்னஸ், யூஸ்ஃபுல், யூஸ். ஓகே. ஸோ இப்போ இதுக்குள்ளேயும் டிஃப்ரெண்ட்டான வேர்டு என்ன சொல்கிறது, 80% நம்மளுடைய ஷார்ட்கட் பயன்படுத்தினாலும் சில வேர்டு நம்மளுடைய விதிவிலக்கா நம்மளோட ஷார்ட்கட்டில் மாட்டாமல் தப்பாக போகுது. அப்போ அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணணும்னா, அந்த சென்டென்ஸோட மீனிங்கை புரிஞ்சுக்கணும். அது வெர்பு சென்டென்ஸை புரிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் என்ன செய்ய முடியும், அதோட மீனிங்கை வெர்பா, நவுனா அப்படிங்கிறத அது எந்த இடத்துல வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன வார்த்தை வந்திருக்கு, இதை வச்சு என்ன செய்ய முடியும், ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஓகே ரைட். பட் அடுத்த பார்ப்போம். Practice question. Choose the noun form of the amaze, amazement. Okay, MENT. Choose the verb form of the creation, create. ஏன்னா எல்வையும் பிஎல்பி எல்லாமே அட்ஜெக்டிவ், இது அட்வர்பு, இதுவும் அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்கு ஐவி. அப்போ இது கிடையாது, கிரியேட் தான். ஓகே, அடுத்த அட்ஜெக்டிவ் ஃபார்ம் எக்ஸிகியூஷன், எக்ஸிக்யூட்டிவ் ஐவி சொன்னேன். ஓகே ரைட். இதுவும் அட்ஜெக்டிவ் ஃபார்ம். ஹானரபிள், ஏபிஎல்இ சொன்னேன், அட்ஜெக்டிவ் ஃபார்ம் தான். நவுன் ஃபார்ம் பார்ஷியல், பார்ஷியாலிட்டி, எல்வை சேர்ந்திருக்கு, இது அட்வர்ப் ஃபார்மு. பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறது கலந்துக்கிறது வெர்பு ஃபார்மு. பார்ட்டிசிபென்ட்ஸுங்கிறது அதே தான் ப்ளூரல் வேர்டு. அப்போ பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது நவுன் ஃபார்மாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்குங்களா? ஓகே. அடுத்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். இது இந்த ஏரியாலாம் புக்கில் கொடுத்துருக்கானுங்க. சரி, புக்கில் கொடுத்துருக்க வேர்ட்ஸ்க்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அதனால தான் எடுத்து போட்டது. இந்த வாய்ஸுங்கிற வேர்ட் எடுத்துவோம். வாய்ஸ் அப்படின்னா என்னன்னா, இதோட மீனிங் வந்து கிளவர்னு அர்த்தம். இது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கு? மேலே இப்போதான் நம்ம வேர்டில் படித்தோம்னு நினைக்கிறேன். வாய்ஸ் அப்படிங்கிறது எடுத்தனே முதபடி அதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மேலே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். வாய்ஸ், வாய்ஸ், முதபடி அதான். ஸோ வெர்பு ஃபார்ம் ஆஃப் வாய்ஸும் அதான், அட்ஜெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் வாய்ஸும் அதான். ஓகே. ஓகே, பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் அட்ஜெக்டிவ் ஃபார்மில் இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணணும். மை பிரதர் இஸ் வைஸ். இது ஒரு நவுன் ஃபார்ம் என்ன? விஸ்டம் அப்படிங்கிற அது ஒரு நவுன் ஃபார்ம். மை பிரதர் ஷோட் எ கிரேட் விஸ்டம் இன் பிஸ்னஸ். அப்போ இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ ஒரு வேர்டை கொடுத்து இது அட்ஜெக்டிவ் ஃபார்மில் இருக்கு, இதோட சென்டென்ஸை கரெக்டாக எழுதுங்க அப்படின்னு இந்த வாய்ஸுங்கிற வார்த்தையை வச்சு மை பிரதர் இஸ் வாய்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அதே மாதிரி ஆப்ஷன் என்ன கொடுக்கலாம், மை பிரதர் ஷோடு கிரேட் வாய்ஸ் இன் பிஸ்னஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஏன்னா அது தப்பா இருக்கும். அப்ப இந்த மாதிரி சென்டென்ஸ்ல அர்த்தம் உங்களுக்கு தெள்ள தெளிவா புரியணும். புரிஞ்சுங்களா? தெள்ள தெளிவா என்ன செய்யணும், புரியணும். அப்ப மை பிரதர் ஷோடு கிரேட் விஸ்டம் இன் பிஸ்னஸ். நவுன் ஃபார்ம்ல விஸ்டம்னா வேற மீனிங், அட்ஜெக்டிவ்ல வாய்ஸ்னா வேற மீனிங். அப்ப அந்த அர்த்தத்தை கரெக்டா சென்டென்ஸ் கொடுக்குதா அப்படிங்கிறத பார்த்து என்ன செய்யணும், நீங்க சென்டென்ஸ்ல ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஓகே. செகண்ட், ஹார்ம். மீனிங் வந்து டு ஹர்ட் சம்ஒன். ஓகே ரைட். பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல இது நவுன். ஓகே. ஐ ப்ராமிஸ் நாட் டு ஹார்ம் யூ. ஐ ப்ராமிஸ் நாட் டு ஹார்ம் யூ. ஓகே, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன். இப்போ இது அட்ஜெக்டிவ் ஃபார்முக்கு மாத்திருக்காங்களா? ஆமா. ஹார்ம்ஃபுல் அப்படின்னு அட்ஜெக்டிவ் மார்க். இதோட மீனிங் என்ன? இன்ஜூரியஸ், டேஞ்சரஸ். இதுக்கு ரிலேட்டடான மீனிங் தான், பட் ஆனால் மீனிங் வேறையா இருக்கு. ஜங்க் ஃபுட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு சில்ட்ரன்ஸ் ஹெல்த். இப்போ புரியுதுங்களா? நவுன் ஃபார்முக்கு வரும்போது ஒரு வேர்டும், அட்ஜெக்டிவ் ஃபார்முக்கு வரும்போது சென்டென்ஸே என்ன செய்யும், மாறும். ஓகேவா? ஐ ப்ராமிஸ் நாட் டு ஹார்ம் யூ அப்படிங்கிறதுனா நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது. ஜங்க் ஃபுட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு சில்ட்ரன்ஸ் ஹெல்த்னா ஜங்க் ஃபுட் வந்து என்ன செய்யுது, அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிறது டேஞ்சரஸ், இன்ஜூரியஸ்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல தான் ஹார்ம்ஃபுல் பொருந்தது. அப்போ இதுல கண்டிப்பா என்ன செய்ய முடியும், ட்விஸ்ட் வைக்க முடியும். நவுனை கொடுத்து அட்ஜெக்டிவ்க்கு மாத்தி நீங்க சென்டென்ஸ் எழுதுன்னு சொல்லலாம், இல்ல அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்கோம் கீழே சென்டென்ஸ் எது கரெக்ட்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். அடுத்த ஸ்டிமுலேட். இதோட மீனிங் என்ன? மோட்டிவேட், என்கரேஜ், அரவுஸ், என்கரேஜ் எல்லாமே மோட்டிவேட் தான்.
ஸ்டிமுலேட்னா வெர்ப், தூண்டுறதுன்னு அர்த்தம். தூண்டு அப்படின்னு அர்த்தம். த டீச்சர் ஸ்டிமுலேட்டட் த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ். அப்ப இது வெர்ப் ஃபார்ம்ல கரெக்டா வருது. ஸ்டிமுலேட்டட் அப்படிங்கிற வெர்ப் ஃபார்ம்ல கரெக்டா வருது. ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறது நவுன். சில்ட்ரன்ஸ் நீட் ஸ்டிமுலேஷன், மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் அர்த்தம். சில்ட்ரன்ஸ்க்கு ஸ்டிமுலேஷன் தேவை அப்படிங்கிற வேர்டை கொடுக்குது. ஒவ்வொன்றையும் நல்லா ஆழமா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரும் அந்த மீனிங்கும் கண்டிப்பா உங்க மனசுல பதியும். ஆர்கியூ அப்படிங்கிறது என்னன்னா வெர்ப், ஆர்கியூ பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம். ஹீட்டட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ். ஓகே ரைட். மீனிங் ஷி ஆல்வேஸ் ஆர்கியூஸ் வித் மீ. எப்பவுமே அவன் என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கா. இதுல பாத்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது நவுன். ஆர்கியூமெண்ட் டிஸ்அக்ரிமெண்ட், குவாரல் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. தேர் வாஸ் சம் ஆர்கியூமெண்ட் அபவுட் த டிசிஷன். விவாதம் எங்களுக்குள்ள நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. தேர் வாஸ் சம் ஆர்கியூமெண்ட் அபவுட் த டிசிஷன். அங்க வந்து ஏகப்பட்ட ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கும், ஆர்கியூ பண்றதுக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்துச்சுங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். புரியுதுங்களா? ஸோ அப்ப அந்த சென்டென்ஸ்க்கு தகுந்தாப்புல நம்ம வேர்டை மாத்த தெரியணும். ஸ்ட்ராங் அப்படிங்கிறது மைட்லி, பவர்ஃபுல், ஸ்டடி எல்லாமே பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல இது ஒரு அட்ஜெக்டிவ். ஹி இஸ் ஸ்ட்ராங் அண்ட் ரெடி ஃபார் எவ்ரிடே. பட் நவுன் ஃபார்ம்ல இது வந்து ஸ்ட்ரென்த்னு மாறுது அந்த வேர்டு. ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் ஸ்ட்ரென்த் ஃபார் வாட் தே பிளான். எல்லாத்துக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படிங்கிறது வேற, ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறது வேற. ஓகேவா? ஓகே. அடுத்த டெஸ்ட்ராய். அடுத்த டெஸ்ட்ராய். மீனிங் வந்து டெமாலிஷ், ரியூன். பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல வெறும் டெஸ்ட்ராய்னா தகர்த்தெறி அந்த மாதிரி அர்த்தம். அவர் ஏர்ஃபோர்ஸ் டெஸ்ட்ராய்ட் த டெரரிஸ்ட் கேம்ப் நியர் த பார்டர்ஸ். கரெக்டா இருக்கா? டெஸ்ட்ராய்டு கரெக்டா இருக்கு. ஸோ இதோட நவுன் ஃபார்ம் என்ன? டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். டெமாலிஷன் அப்படின்னு அர்த்தம். த டிஸ்ட்ரக்ஷன் கண்டினியூட் வித்தவுட் எண்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல நவுன் ஃபார்ம்ல மீனிங் மாறுது. ஓகே. அடுத்த கடைசி எண்ட். அப்பா முடிய போகுது. அம்யூஸ்மெண்ட். அம்யூஸ் அப்படிங்கிறது வெர்ப், அம்யூசிங், அம்யூசிங்லி. அப்ரிசியேஷன், ஐஓஎன்னோ எம்இஎன்ட்டு வந்தாலே அது நவுன் ஃபார்ம் தான். ஓகேவா? அப்ரிஷியேட், அப்ரிஷியேட்டிவ், அப்ரிஷியபிளி. சக்சஸ், சக்சீட், சக்சஸ்ஃபுல், சக்சஸ்ஃபுல்லி. ப்ரைட், ப்ரைட், ப்ரௌட், ப்ரௌட்லி. ஹோப், ஹோப், ஹோப்ஃபுல், ஹோப்ஃபுல்லி. இதோட எண்டு கார்டு போட்டாச்சு. ரைட்டு. இப்ப இத படிச்சோம் அப்படின்னா அவன் எப்படி கேட்பாங்கிற அந்த கொஸ்டின் ஃபார்மேட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இது இப்ப தெளிவா போன வருஷம் கேட்ட கொஸ்டினை வச்சு உங்களுக்கு ப்ரூஃபோட சொல்லிட்டேன். இந்த இந்த டிபெண்ட் பண்ணி தான் அங்க கேட்டிருக்கான் 12th ஸ்டாண்டர்ட் பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்ப நான் பழைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்கேன்ல, இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல இதை படிச்சீங்கன்னா தான் அந்த இன்டெப்தான கிராமர் நாலேஜ் வரும். நவுன் அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்றதுக்கு இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் பிடிஎஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நவுன்னா அது பெயர் சொல் தான். அது டீச்சரா இருக்கலாம், ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஸ்கூலா இருக்கலாம், பார்க்கா இருக்கலாம், புக்கா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், ஃப்ரீடமா இருக்கலாம், லவ்வா இருக்கலாம். நவுன்னா என்ன அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். A noun is a word that represents a person, place, thing or idea. Pronoun என்னன்னு சொல்லியிருப்பேன். வெர்புங்கிறது எப்படி இருக்கும்? A verb is a word that expresses action or state of being. ஒன்னு டென்ஸை குறிக்கிற அந்த வெர்பா இருக்கும், இல்ல டைரக்டா செயல்பட ஆக்ஷன்ல இருக்க வெர்பா இருக்கும். ஓகேவா? அட்ஜெக்டிவ் பாருங்க. An adjective is a word that describes or modifies a noun or pronoun. இந்த வேர்ட் இப்ப அந்த பிடிஎஃப் படிச்சோம்ல, இப்ப அட்ஜெக்டிவ் பத்தி உண்மையிலேயே ஒரு தெளிவான விளக்கம் இந்த பிடிஎஃப்ல தான் இருக்கு. என்னன்னா அட்ஜெக்டிவ்ங்கிறது நவுன் பக்கத்துலயும் ப்ரோனவுன் பக்கத்துலயும் மட்டும்தான் அட்ஜெக்டிவ் வருமே. நவுனை டிஸ்கிரைப் பண்றதா அட்ஜெக்டிவ், வெர்பை டிஸ்கிரைப் பண்றதா அட்வர்ப். அப்ப அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்ப நவுன் அப்படின்னா ஒரு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுங்க. என்ன வச்சுக்கலாம்? ரோஸ் அப்படிங்கிறது ஒரு பேர். நவுன். ரோஸ்ங்கிறது பேர், ஒரு பூவோட பேரு ரோஸ். பியூட்டிஃபுல் ரோஸ்னா அந்த ரோஸ் எப்படி இருக்குன்னு நம்ம டிஃபைன் பண்றோம். ஒரு நவுனை அது அழகா இருக்கு, அசிங்கமா இருக்கு, இல்ல வந்து கிளவரா இருக்குன்னு என்ன ஒரு நவுனை என்ன டிஃபைன் பண்ணாலும் அது அட்ஜெக்டிவ் தான். ஓகேவா? இங்க பாருங்க. இப்ப வெர்ப். A adverb is a word that modifies or describes a verb, adjective or another adverb. adverb என்ன செய்யும்? எப்பவுமே வெர்பை தான் டிஃபைன் பண்ணும். அல்லது இன்னொரு அட்வர்பை டிஃபைன் பண்ணலாம். பட் ஆனா 90% என்ன செய்யும்? வெர்பை டிஃபைன் பண்ணும். அட்ஜெக்டிவ்ஸ் இடத்துல டிஃபைன் பண்ணும். அப்ப அட்வர்ங்கிறது பாருங்களேன், ஒரு செயலை குயிக்லி, ஸ்லோலி, நவ், லேட்டர், ஹியர், தேர், ஆல்வேஸ், நெவர், மேனரிசம், டைம், பிளேஸ், ஃப்ரீக்வன்ஸ், இது எல்லாத்தையும் என்ன செய்யும்? அட்வர்பால கொண்டாட முடியும். ஒரு செயல் நடந்துச்சு,
அது ஸ்லோவா நடந்துச்சா குயிக்கா நடந்துச்சா? ஒரு விஷயம் நடந்துச்சு. அது இப்ப நடந்துச்சா? அப்புறம் நடந்துச்சா? ஒரு விஷயம் நடந்துச்சு. அது இங்க நடந்துச்சா? அங்க நடந்துச்சா? ஒரு விஷயம் எப்பவுமே நடக்குமா? இல்ல எப்பவுமே நடக்காதா? அப்ப மேனரிஸ டிஃபைன் பண்றதுக்கு, டைம டிஃபைன் பண்றதுக்கு, பிளேஸ டிஃபைன் பண்றதுக்கு, ஃப்ரீக்வென்சிய டிஃபைன் பண்றதுக்கு. இது எல்லாமே ஒரு வெர்ப டிஃபைன் பண்ற என்ன சொல்றது? மேனரிசங்கள். அவ்வளவுதான். மேனர், டைம், பிளேஸ், ஃப்ரீக்வென்சி. ஒரு வெர்ப இத்தன வகையா டிஃபைன் பண்ணலாம். அப்ப வெர்ப டிஃபைன் பண்ற வேர்ட் அட்வெர்ப். சோ அந்த பிடிஎஃப் வந்து டைரக்ட்டா கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல அவிங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு, கொஸ்டின எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கான பிடிஎஃப் தான் இந்த பிடிஎஃப். 2026ல நான் குடுத்திருக்கிறது. ஓகேங்களா? இந்த வருஷத்துக்கு போட்ட மெட்டீரியல். அதே மாரி இதுல இருக்க பேட்டர்ன்ல தான் கொஸ்டினும் வந்திருக்கு. போன வருஷம். ஓகேவா? அதனால தான் புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு பார்ட் ஆஃப் ஸ்பீச் எடுத்து நடத்திட்டு இருக்கேன். ஓகேவா? அதே சமயம் இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் இருக்கு இல்லையா? இதுதான் உங்களோட அடிப்படை கிராமர். இதெல்லாம் 12த் ஸ்டாண்டர்ட், 10த் ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா கிராமட்டிக்கலா என்ன? நவுன்னா என்ன? அது எப்படி இருக்கும்? எது எதெல்லாம் நவுன்? இதுதான் அடிப்படை நீங்க பார்ட் ஆஃப் ஸ்பீச்ச புரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் தான் இந்த ஜெனரல் இங்கிலீஷ் பிடிஎஃப்ல நீங்க என்ன சொல்றது? டைரக்ட்டா இந்த ஃபார்மேஷன்ல 12த் ஸ்டாண்டர்ட் புக்ல குடுத்திருக்கு. இத நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு படிச்சுட்டு போறது நல்லது. ஓகேவா? சோ இந்த ஃபார்மேட்ல தான் கேள்வி வந்திருக்கு. அப்ப அடுத்த எக்ஸாம்லயும் இந்த ஃபார்மேட்ல கேள்வி வரலாம். சோ புக் ஃபார்மேட்டுக்கு தான் அவன் அதிகபட்சம் பிரிஃபரன்ஸ் குடுப்பான். இல்லையா? அவன் புக் ஃபார்மேட்ட தாண்டுனாலும் இந்த பிடிஎஃப் வச்சு நீங்க ஆன்ஸர் பண்ணிறலாம். இத இத நீங்க தெளிவா படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா. ரைட்டா? ஓகே. ஆ எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? தெரியல. ஓகே. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மறந்துறாதீங்க. பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல இப்ப இந்த 2 பிடிஎஃப்பையும் கோ த்ரூ பண்ணி தயவு செய்து படிச்சிருங்க. இந்த பார்ட்ன்னு இருக்க பிடிஎஃப்பும், இந்த ஜெனரல் இங்கிலீஷ் 2026ல இருக்க பிடிஎஃப்பும் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே புரியும். முடிஞ்ச அளவு கோ த்ரூ பண்ணி படிச்சிருங்க. இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து ஆல்ரெடி 2025ல வீடியோல போட்டிருப்பேன். போய் நீங்க சர்ச் பண்ணாலே தெரியும். பார்ட் ஆஃப் ஸ்பீச்ன்னு அடிச்சீங்கன்னா கண்டிப்பா என்னோட பழைய வீடியோ வரும். இந்த வீடியோ வரும். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.